ஐபிஎல் 2026 நாளை முதல் போட்டி தொடங்க போகுது. ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்எச் அணி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி உடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான குவாலிட்டியான பிளேயிங் 11ஓட கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கேப்டன் ரஞ்சித் பட்டிதார் இந்த மாதிரியான ஒரு பிளேயிங் 11 தான் வந்து செட் பண்ண போகிறாங்க. ஒரு தரமான பிளானோட நாளைக்கு முதல் போட்டியில் களமிறங்க போகிறாங்க. அதுவும் ஹோம் கிரவுண்ட் போட்டின்றதுனால கண்டிப்பாக விறுவிறுப்புக்கு பஞ்சமே கிடையாது. இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா யார் யார் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, பிலிப் சால்ட். போன சீசன் 2025 சீசனில் கோப்பையை வெல்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த ரெண்டு பேர் ஓப்பனிங் தான். தரமான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்ததுனால தான் ஆர்சிபி அணி அந்த அளவுக்கு போய் ஒரு கப்பை வந்து வின் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இந்த சீசனும் இவங்களே வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆர்சிபி கேப்டன் ரஞ்சித் பட்டிதார் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான மூவங்க, நல்ல பிளானோட வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல பிளான் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல திங்கிங்கோட வந்து இளம் கேப்டன் ரஞ்சித் பட்டிதார் அவர்கள் ஆர்சிபி அணி வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட 18 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்கு ஏகப்பட்ட கேப்டன்கள் மாறிட்டாங்க. ஆனால் கோப்பையை வந்து வின் பண்ணி கொடுத்தது யாருமே கிடையாது. பட் இவர் வந்த உடனே கோப்பையை வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்போது எந்த அளவுக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருக்கும் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணி காட்டிகிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், ஆர்சிபி அணியின் நம்பிக்கை நாயகன். இந்த வருஷம் அவரை வந்து ஆக்ஷனில் வந்து ஆர்சிபி அணி எடுத்தாங்க. போன வருஷமே போனாங்க, பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போனதுனால எடுக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் போனது. இப்போ வந்து அவரை வந்து எடுத்திருக்காரு. எடுத்தது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு ஒரு தனி ரோலை கொடுத்துருக்காங்க ஆர்சிபி அணி. 1-down பொசிஷன் வந்து அவரை ப்ளே பண்ண வைக்க போகிறாங்க. செம குவாலிட்டி, செம ஸ்ட்ரென்த்தாக இருக்க போகுது ஆர்சிபி அணி. பேட்டிங் லைனும் சூப்பர் தரமாக இருக்க போகுதுங்க, அடிப்பொலியாக இருக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் பட்டிதார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை வந்து அவருக்கு இருக்குது. செகண்ட் டவுன் பொசிஷன், கேப்டன்ஸ்னா கேப்டன்சி இந்த மாதிரி ஏகப்பட்டதாக வந்து சொல்லலாம். போன வருஷம் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு, நல்ல கேப்டன்சி பண்ணியிருந்தார். இந்த சீசனில் வந்து எப்படி அவர் அப்ரோச் பண்ண போகிறாரு, என்ன மாதிரியான பிளானோட வர போகிறாரு, என்ன திங்கிங் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ ஆர்சிபி அணியும் என்ன பிளானோட வர போகிறாங்க அப்படின்றதும் பார்த்துட்ருக்காங்க. அடுத்து டிம் டேவிட். ஸோ ரொம்ப ரொம்ப கீ பேட்ஸ்மேன். போன சீசனில் வந்து நிறைய கேம்பியை வந்து இவர் கொடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸ் அமைஞ்சுது. ஸோ இவர்கிட்ட இருந்தும் நிறைய பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சீசனில் வந்து இன்னும் இவர்கிட்ட இருந்து பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த T20 உலக கோப்பையில் இவர் ப்ளே பண்ணல, இன்ஜுரி அந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட் போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இப்போது இந்த சீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீசனாக இருக்க போகுது. ஐபிஎல்லில் என்ன மாதிரியான திட்டத்தோடு வந்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்து ஜிதேஷ் சர்மா, ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். செம கேம்பியோ, செம ரோலு, செம்மையாக ஆடிட்டுருக்காருங்க. என்ன ஆட்டம். ஆர்சிபி அணி உள்ளே போய் கோப்பை அடித்ததுக்கு இவரும் ஒரு முக்கியமான ரோலுங்க. செம்ம ஹிட்டிங் எபிலிட்டி. கடைசியில் வந்து ஒரு சில முக்கியமான மேட்சஸில் வந்து அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தான் ஆர்சிபி அணி உள்ளே போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சீசனும் அவருடைய சப்போர்ட் வந்து நிறையவே இருக்கும். குர்னால் பாண்டியா நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது, நல்லா போட்டுட்ருக்காருங்க, நல்லா டேலண்ட் இருக்குது. ஸோ இந்த சீசனும் அவருடைய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ரொமாரியோ சைஃபர்ட் வேறு மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டருங்க. என்ன குவாலிட்டி செம்ம ஃபார்மில் இருக்கார். கண்டிப்பாக இந்த சீசன் ஐபிஎல்லையும் வேறு மாதிரி ஆட போகிறாரு. போன சீசனில் வந்து ஆர்சிபி அணி ஒரு கட்டத்துக்கு உள்ளே போனதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இவரும். அந்த குயிக்கஸ்ட்டு 50 அவர் அடித்து சிஎஸ்கே கிட்ட போட்டி வின் பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப குருசலான போட்டியாக இருந்துச்சு. அதனால் அப்புறம் தான் அவங்க உள்ளே போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ இந்த டைம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்க போகுது. நல்ல ஒரு திங்கிங்கோடு வர போகிறாரு. மயங்கேஷ் யாதவ், இவர் ஒரு புது இளம்பெரர் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டி இருக்க போகுது, நல்ல ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு கூட மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரை டேரெக்டாக வந்து பிளேயிங் லெவலில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஹேசல்வுட், செம்ம பவுலருங்க. போன சீசன் வந்து எல்லா டீமையுமே அப்செட் பண்ண ஒரு பவுலர் ஜோஸ் ஹேசல்வுட். இந்த சீசன் வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் இன்ஜுரியிலேருந்து கம்பேக் பண்ணி இப்போ டீமில் வந்து ஜாயின் பண்ணிட்டார். ஸோ இவரும் ஒரு தரமான பவுலர். இந்த ஐபிஎல் சீசனில் இன்னும் நிறைய குவாலிட்டி இவர்கிட்ட வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு, எப்படி பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து புவனேஷ் குமார், ஆர்சிபி அணியின் முக்கியமான கீ பவுலருங்க, ஸ்விங்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் பால் எடுத்தாருனவே இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பாமல் விடவே மாட்டார். அப்படி ஒரு குவாலிட்டி இவர்கிட்ட இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவர்கிட்ட. ஸோ சிஎஸ்கே அணி இவரை தவற வச்சுட்டாங்க. பட் ஆர்சிபி அணி நல்லா யூஸ் பண்ணி இவரை எடுத்து ஒரு நல்ல செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டி பவுலிங் லைனப், நல்ல குவாலிட்டி பேட்டிங் லைனப்பும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஆர்சிபியோடைய பிளேயிங் லெவலும் செம்மையாக இருக்குது. இதில் யாரையாச்சும் தூக்கிட்டு யாரையாச்சும் உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பக்கம் ஆர்சிபி அணியே இந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கே, எஸ்ஆர்எச் அணி எப்படி இருப்பாங்க, அவங்க எந்த மாதிரியான அணியை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, பிளேயிங் லெவன் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சத்தியமாக வேறு லெவலில் குவாலிட்டியான ஒரு இதை வச்சுருக்காங்க நம்ம எஸ்ஆர்எச் அணி. ஸோ யார் யார் அப்படின்றத பார்த்துறோம். அபிஷேக் சர்மா, ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம குவாலிட்டி, செம்ம பிளேயருங்க, செம்ம யங்ஸ்டர். இந்திய அணியில் பொறுத்த வரைக்கும் அவருடைய ராஜ்யமே வேறு மாதிரி இருக்குது. சும்மா அடினா இடி தான், அடித்தா அடி தான், இல்லைனா டக் அவுட் தான். ஸோ அப்படி தான் அவர் ஆடிட்டுருக்காரு. T20 உலகக்கோப்பையில் கடைசி இறுதிப் போட்டியில் ஃபாஸ்டஸ்ட் 50 போட்டார். செம்ம குவாலிட்டி, செம்ம கம்பேக்கு, 4 டக் அவுட்டு. ஸோ ஏகப்பட்ட ஃபெயிலியர் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல காம்பியோ வந்து கொடுத்தாரு உலகக்கோப்பையில். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஐபிஎல்லும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. டிராவல்ஸ் நம்ம எஸ்ஆர்எச் அணியின் அதிரடி ஹிட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னு வந்தால் அடி மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. பாரபட்சமே பார்க்காம ஒவ்வொரு அணி பவுலர்ஸுமே அதிரடி ஆடக்கூடிய ஒரே வீரர்னால் இவர் மட்டும்தாங்க. பையனும் என்னன்னே தெரியாது, அடித்தா அடி தாங்க, இல்லைனா அடிச்சுனே இருக்கணும், இல்லைனா வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அப்படி தான் இவருடைய பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த சீசன் வேறு மாதிரி ஆட போகிறாரு. இவருடைய பேட்டிங்கை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இஷான் கிஷான் உலகக்கோப்பையில் அற்புதமாக ஆடிட்டாருங்க. செம்ம கம்பேக், செம்ம ஃபார்மில் இருக்கார். இந்தியன் டீமுக்கு வந்தார், வேறு லெவலில் ஆடிட்டுருக்காரு. ஸோ ஐபிஎல்லும் செம்மையாக ஆட போகிறாரு. ஹென்ரிக் கிளாசன் ஒரு ஹிட்டருங்க, பயங்கரமான ஹிட்டருங்க. 3 டாப் 4 சரியான குவாலிட்டி, சரியான ஹிட்டிங் எபிலிட்டிங்க. இந்த வருஷம் 300 அடிக்காமல் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஹென்ரிக் கிளாசன் கண்டிப்பாக குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இவர்கிட்ட பார்க்க போகிறோம். நிதிஷ்குமார் ரெட்டி, ஸோ ஆளே காணோம். இந்தியன் டீமில் உள்ளே வந்தார், T20 இருந்தார். இப்போ எங்கே இருக்கிறாருன்னே தெரில, ஆளே இல்லைங்க. ஸோ ஃபார்ம் அவுட் ஆகிட்டார். இந்த ஐபிஎல்லில் வந்து கம்பேக் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். லியாம் லிவிங்ஸ்டன், ஸோ ப்ராக்டிஸ் மேட்ச்சில் இன்டர் ஸ்குவாட் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நல்ல ஃபார்மில் இருக்கார். என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது பார்ப்போம். அங்கிட் வர்மா, இவரும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர், பேட்ஸ்மேன், நல்லா இருக்குது. ஹிட்டிங் எபிலிட்டி செம்மையாக இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு போன சீசன். அதனால் நம்பிக்கையோடு இந்த சீசன் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஸோ பேட் கமின்ஸ் வரமாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இன்ஜுரி கம்பேக் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ கம்பேக் பண்ணியிருக்காரு. இஷான் கிஷனை தான் கேப்டனாக போட்டாங்க. பட் பேட் கமின்ஸ்க்கு வந்ததுனால ஸோ அவர் வந்து கேப்டன்சி பண்ண போகிறார். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஹர்ஷல் பட்டேல் ஒரு ஸ்லோயர், டெத்து, எல்லா இடத்துலையுமே வேரியேஷன் காட்டக்கூடிய ஒரு தரமான பவுலர், நல்லாயிருக்கு. ஸோ பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பவுலிங் யூனிட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்காங்க, நல்ல குவாலிட்டி இருக்குது. ஸோ சிவம் மாவை, ஸோ நல்ல குவாலிட்டியான பவுலர், நல்லாயிருக்கு. நல்ல பிளானோட நல்ல அட்டாக்கியோட வர போகிறாங்க. செம்மையாக இருக்க போகுது. எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட்லேயுமே நல்ல ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்க. பேட்டிங் யூனிட்டில் சொல்லவே தேவையில்ல, வேறு மாதிரி இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கே பவுலிங் அப்படின்னா பேட்டிங் ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்குங்க. பவுலிங் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, பட் பேட்டிங்கில் வந்து நல்ல குவாலிட்டி இருக்குது. சேஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. பட் இருந்தாலுமே நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய குவாலிட்டியும் இருக்குது. டக் அவுட் ஆகிற குவாலிட்டியும் இருக்குது. எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம என்ன எப்போ நடக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஜெய்தேவ் உனக்கேட், இவரும் வந்து ஒரு நல்ல வேரியேஷன் காட்டக்கூடிய ஒரு தரமான ஃபர்ஸ்ட் பவுலர். எப்போ எந்த சுச்சுவேஷனில் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேரியேஷன் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான பவுலராக இருக்கார். கண்டிப்பாக முக்கியமான கீ பவுலராக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுதாங்க எஸ்ஆர்எச்சினுடைய முக்கியமான பிளேயிங் 11. ஸோ இம்பாக்டில் பார்த்தீங்கன்னா அன்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக் ஸ்பின்னரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல யங்ஸ்டர். ஸோ செம்மையாக போட்டுட்ருக்காரு. ஸோ நல்லா இவர்கிட்ட இருந்து நிறைய குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். இந்த ஐபிஎல் சீசன் என்ன பண்ண போகிறான்றதை பார்ப்போம். ஸோ எஸ்ஆர்எச் அணியில் எப்படி அப்ரோச் பண்ண போகிறாரு, ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் இவர் பிளேயிங் 11 இடம் பிடிப்பார் அப்படின்றத பார்ப்போம். இதுதாங்க எஸ்ஆர்எச் அணி ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் முதல் போட்டிக்கான பிளேயிங் 11 இருக்க போகுது. இதில் வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.